நடிகர் விஜய் திமுகவை பத்தி தீய சக்தினும் தவறான ஆட்சியும் சொல்றாரு. அதை பத்தின உங்களோட கருத்து என்ன? அதாவது விஜய்க்கு கஷ்டம் நஷ்டம்னா என்னன்னு தெரியாது. நடிகர் விஜய் மக்களோட பழகி இருக்கணும், மக்கள் கஷ்டங்களை தெரிஞ்சிருக்கணும், மக்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சிருக்கணும். அதை பற்றி புரியாதவர் நிறையா திரைப்படங்களை நடித்து பல கோடி சம்பளம் வாங்கி பல ஆயிரம் கோடி வச்சுக்கிறார். ஆனால் அவர் அப்படி தான் பேசுவார். மகளிர் விடியல் பயணம், மகளிர் உதவித்தொகை, வீடு தேடி மருத்துவம், மக்களை தேடி மருத்துவம், ஏழை குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி இலவச உணவு, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நாட்டை ஒருங்கிணைந்த மத நல்லிணக்கத்தோட நாட்டை வழிநடத்துகிற ஸ்டாலின் ஐயாவை பற்றி புகார் சொல்கிறதுக்கு விஜய்க்கு எந்த தகுதியுமே கிடையாது. விஜய்க்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எந்த தலைவருக்குமே ஸ்டாலின் ஐயாவை பற்றி குறை சொல்கிறதுக்கு தகுதி கிடையாது. இங்கே அவங்களால ஆட்சி செய்ய முடியாது. ஸ்டாலின் ஐயா ஆட்சி செய்கிற மாதிரி யாராலையுமே செய்ய முடியாது. பிஜேபிக்காரங்க கொடுக்குற குடைச்சல், அவங்க வைக்கிற மதவெறி தூண்டுதல், அவங்க வைக்கிற பாசிச கொள்கை, இதையெல்லாம் மீறி வேலை வாய்ப்பு உருவாக்கி பொருளாதாரத்தை வளர்த்தி கல்வியில் நம்பர் 1 ஆக்கி மாநிலத்தை முதன்மை மாநிலமாக ஆக்கியிருக்காரு. ஸ்டாலின் ஐயாவை பற்றி விஜய்க்கு ஒரு மயிரும் தெரியாது. மைக்கு கிடைச்சா பேசுவார், யாராவது எழுதி கொடுத்தா பேசுவார், அது தப்பாக பேசுவார், சொல்லிவிட்டு சூழ்நிலையை மாற்றி பேசுவார். ஸ்டாலினை பற்றி, ஸ்டாலின் ஆட்சியை பற்றி, திமுக ஆட்சியை பற்றி குறை சொல்கிறதுக்கு இங்கே யாருக்குமே தகுதி கிடையாது. ஸ்டாலின் மாதிரி ஆட்சி செய்ய ஸ்டாலின் மட்டும்னால தான் முடியும். நன்றி.